இந்த சேனல்ல நம்ம ஜாப் அப்டேட்ஸ் பத்தி நோட்டிஃபிகேஷனையும் போட்டுட்ருக்கோம். இனிமே அது கூடவே யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன பத்தி ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். யுபிஎஸ்சி பத்தி நெறைய பேருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும். ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு. ஆனா, சேம் டைம்ல ஒரு டவுட்டும் இருக்கும். ஸோ, அத எல்லாத்தையுமே பேசிக்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க போறோம். வெல்கம் டூ கரியர் பேச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது இந்தியா கவர்மெண்ட்டோட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. சிம்பிளாக சொன்னால் இந்தியா கவர்மெண்ட்க்கு தேவையான ஹையர் லெவல் ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ண எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், சிடிஎஸ், என்டிஏ, ஃபாரஸ்ட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஆனால் நம்ம மோஸ்ட்லி பேச போகிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பற்றி தான். பிகாஸ் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மாதிரி ப்ரெஸ்டீஷியஸ் ஆன சர்வீஸ்க்கு ஆஃபீஸர்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ண உடனே எல்லாருமே ஐஏஎஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு காமனான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆக்சுவலாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், ஐஏஎஸ் அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஐஏஎஸ் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், காமன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன், பாலிசி மேக்கிங் மாதிரி இம்பார்ட்டண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்ததா ஐபிஎஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் லா அண்ட் ஆர்டர், போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்ததா ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். இந்தியாவை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசன்ட் பண்ண ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பல சர்வீசஸ் இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஐஏஎஸ் எக்ஸாம், இட் இஸ் அ கேட்வே டு மெனி ப்ரெஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் சர்வீஸ். ஸோ ஜஸ்ட் யூபிஎஸ்சி அப்படின்னா கலெக்டர், ஐஏஎஸ் மட்டும் கிடையாது, நிறையவே இருக்குது. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம்? யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எனி ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் இருந்து பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே நீங்கள் யூபிஎஸ்சியை அட்டென்ட் பண்ணலாம். அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், மெடிக்கல் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். யூபிஎஸ்சிக்கு ஒரு பர்டிகுலர் டிகிரி தேவை அப்படின்னு கிடையாது. அண்ட் ஏஜ் லிமிட் கேட்டகரியும் பேசிஸில் சேஞ்ச் ஆகும். ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு யூஸ்வலாக 21 to 32 இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்குது. அட்டெம்ப்ட்ஸும் கேட்டகரி பேசிஸில் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ எக்ஸாக்ட் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் இயர்க்கு இயர் சேஞ்ச் ஆகலாம். அப்ளை பண்ணுற முன்னாடி எப்போவுமே அஃபீஷியல் பேஜில் போய் அவங்களோட நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக யூபிஎஸ்சி எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் மொத்தமாக ஒரு 3 முக்கியமான ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் எக்ஸாம். இதில் 2 பேப்பர் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, சிஎஸ்ஏடி. ப்ரிலிம் சப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இருக்கும். ஸ்டேஜ் 2ல் மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். இது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம். இங்கே நம்ம ஆன்சர்ஸை எழுதணும். நாலேஜ் மட்டும் இல்லை, ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேஜ் 3 இன்டர்வியூ. ஃபைனல் ஸ்டேஜ் பர்சனாலிட்டி டெஸ்ட். இங்கே உங்கள் பர்சனாலிட்டி, டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த 3 ஸ்டேஜஸை கம்ப்ளீட் பண்ண அப்புறமா ரேங்க் பேசிஸில் தான் சர்வீஸை அலாட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சியை எல்லாருமே ரொம்ப கஷ்டம், கிளியர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் சிலபஸ் ரொம்ப ரொம்ப நிறைய படிக்க வேண்டியிருக்கும். அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு பல சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் டஃப்பு தான், பட் இம்பாசிபிள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கன்சிஸ்டன்ட், பேஷண்ட் இருந்தால் கண்டிப்பாக இதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் பட்ஜெட் எனிமி, சிலபஸ் கிடையாது, கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படிக்காமல் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான் கஷ்டம். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணால் போதும். அண்ட் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களில் பல பேருக்கு கேள்வி இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேயில் ஒரு 10 புக்ஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். நம்மள பல பேர் செய்கிற தப்பு இதுதான். யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு டெசிஷன் எடுத்த உடனேவே கடையில் இருக்க பல புக்ஸை வாங்கிட்டு வச்சு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாமல் குழப்பிட்டு இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது யூபிஎஸ்சி எக்ஸாமோட சிலபஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்கணும், என்னென்ன மாதிரி என்னென்ன டாப்பிக்லலாம் கொஷின் கேட்டிருக்கான் அப்படின்ட்டுன்னு. அடுத்ததாக என்சர் புக்ஸ்லேருந்து பேசிக் ஸ்ட்ராங் கொஷின்ஸை
பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு படிச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கரண்ட் அப்டேட்ஸ்க்காக டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்ட டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா ப்ரிப்பரேஷனும் ஈஸியா போகும். யூபிஎஸ்சி எக்ஸாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது. இட் இஸ் அ ஜர்னி ஆஃப் லேர்னிங், டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த ஜேர்னில நம்ம பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் கவர் பண்ண போறோம். யூபிஎஸ்சி பத்தி ட்ரீம் இருக்கிற எல்லாருமே இந்த சேனலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல யூபிஎஸ்சி எக்ஸாம் பத்தின மேலும் சில அப்டேட்ஸோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.